வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்ல முக்கியமான ஒரு பார்ட் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் மோலார் மாஸ். இது புக் பேக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம். இதை எப்படி சால்வ் பண்றதா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு இப்ப வாட்டருடைய மோலார் மாஸ் கேட்கறாங்க. சரி, இப்ப நமக்கு இந்த வாட்டருடைய மோலார் மாஸ் தெரியணும் அப்படின்னா ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் தெரியணும். ஸோ இந்த கணக்குக்கு போதுமான இந்த ப்ராப்ளத்துக்கு போதுமான அட்டாமிக் மாஸை வந்து சார் இங்கே எழுதியிருக்கேன் உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி. இதை நான் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு என்ன பண்ண நம்ம செஞ்சிடலாம். ரைட், வாங்க யாரா இருக்கா பார்க்கலாம். இங்க வாட்டர்ல ஹைட்ரஜன் இருக்காங்க, ஆக்சிஜன் இருக்காங்க, எழுதிட்டேன். எத்தனை இருக்காங்க முதல் யாரா இருக்கா எழுதியாச்சு. எத்தனை இருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜன் இங்க 2 இருக்கு, ஆக்சிஜன் 1 தான் இருக்கு, 1 போட்டாச்சு. இப்பதான் இந்த ஹிண்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா ஹைட்ரஜனுடைய மாஸ் எவ்வளவு அப்படின்னா 1, அதே மாதிரி ஆக்சிஜன் எவ்வளவு அப்படின்னா 16. அப்ப எழுதுங்க, இங்க 2 வந்துடும், இங்க 16 வந்துடும். அப்ப எவ்வளவு சார் அப்படின்னா 18 கிராம் தான் இந்த வாட்டருடைய மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இப்ப அடுத்து வாங்க கார்பன் டை ஆக்சைடு. இந்த வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் பேசிக்கா நம்ம கண்டுபிடிக்கிற விஷயம் தான், பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு யாரா இருக்காங்கன்னா கார்பன் இருக்காங்க, ஆக்சிஜன் இருக்காங்க. எத்தனை இருக்காங்க? கார்பன் 1 தான் இருக்கு, ஆக்சிஜன் 2 இருக்கு, 2 போட்டேன். இப்ப இதனுடைய அட்டாமிக் மாஸ் எழுதணும். கார்பனுக்கு எவ்வளவு 12 இன்டு 12, ஆக்சிஜன் இப்பதான் பண்ணி எவ்வளவு 16. அப்ப என்ன வரும் நமக்கு 12 இஸ் ஈக்குவல் டு 32. என்னமா ஆன்சர் வருது 44. அப்ப கார்பன் டை ஆக்சைடுடைய மோலார் மாஸ் எவ்வளவு அப்படின்னா 44 கிராம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சேதங்க புரிஞ்சா? இப்ப நம்ம அடுத்த ஒரு சம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா கால்சியம் பாஸ்பேட்டுடைய என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா மோலார் மாஸ் கண்டுபிடிக்க போறோம். வாங்க, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இதை நீங்க நிதானமா தான் செய்யணும். முதல் இவங்கள யார் இருக்காங்க அப்படின்னு எடுத்துருவோம். யார் இருக்காங்க அப்படின்னா கால்சியம் இருக்காங்க, அடுத்து யார் இருக்குன்னா பாஸ்பரஸ் இருக்காங்க, அடுத்து ஆக்சிஜன் இருக்காங்க. சரி, இப்பதான் நீங்க நிதானமா அந்த வேலையை பார்க்கணும். எத்தனை கால்சியம் இருக்காங்க? 3 கால்சியம், 3 போட்டுருங்க. சரி, ரைட். இப்ப பாஸ்பரஸ் எத்தனை பேரும் பார்க்க போறீங்க. நல்லா கவனிங்க, இந்த டேர்ம் எப்படி இருக்கு? PO4 எப்படி இருக்கு? நமக்கு ட்வைஸ் இருக்கு. அப்ப இந்த 2 இந்த பாஸ்பரஸுக்கும் பொருந்தும், இந்த ஆக்சிஜனுக்கும் பொருந்தும். சரிங்களா? அப்ப எத்தனை பாஸ்பரஸ் இருக்குன்னா 2 பாஸ்பரஸ் இருக்கு. எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னா ஏற்கனவே 4 இருக்கு, வெளியே 2 இருக்கு, 4 2 8. அப்போ மொத்தம் 8 ஆக்சிஜன் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்க நிதானமா செய்யுங்க. நீங்க பாட்டுக்கு பாஸ்பரஸ் மட்டும் 2 போட்டு விட்டுறாதீங்க. 4 × 2 8 ஆக்சிஜன் இங்க இருக்கு. சரியா? ரைட். இப்ப வாங்க கால்சியத்துக்கு எவ்வளவு சார் மாஸ் அப்படின்னா 40. சரி, பாஸ்பரஸுக்கு என்னது சார்? இங்க பாத்தீங்கன்னா இங்க ஹிண்ட் எழுதும் போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்ன எழுதிருக்கேன்னா 31 எழுதிருக்கேன், 13 எழுதிருக்கேன். ஆக்சுவலா கரெக்டான விஷயம் வந்து என்னன்னா 31 தான். ஆனா அவங்க புக்ல வந்து எக்ஸாம்ல 13 போட்டிருக்காங்க. அதை சொல்லிக்கிறேன் நானு. நம்ம 31 வச்சு என்ன பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்களா? ரைட். இப்ப 31 போட்டாச்சு. ரைட். ஆக்சிஜன் எத்தனை இருக்கு நமக்கு? ஆக்சிஜனுக்கு எவ்வளவு 8 இருக்கு, ஆக்சிஜனுக்கு எவ்வளவு 16 போட்டாச்சு. ரைட். இப்ப இதை நீங்க பண்ண மல்டிபிள் எழுதிக்கங்க. 120 வரும், இது 62 வரும், இது 128 வரும். சரி, என்ன ஆன்சர் பாருங்க 0 1 அப்புறம் 1 1. அப்ப கால்சியம் பாஸ்பேட்டுடைய மோலார் மாஸ் எவ்வளவு அப்படின்னா 310 கிராம். சரிங்களா? இதுவே நீங்க வந்து இங்க 30ன்னு வச்சு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 308 கிராம் வந்திருக்கும். ஆனா புக் எக்ஸாம்பிள்ல இப்படிதான் கொடுத்துருக்காங்க. புக்குடைய எக்ஸாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா 13 போட்டு செஞ்சிருக்காங்க. நான் இங்க 31 போட்டு செஞ்சிருக்கேன். 2 செஞ்சாலும் சரிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி மாணவ தங்கங்களா.